ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தேன். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஆஃப்டர் 1 hour ரெயின் கருமேகங்கள்லாம் கலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் திருப்பியும் வானம் மூடுது. நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள், இவங்க தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே மூஞ்சி காட்டு. உங்கள் ஃப்ரெண்டு அசோக். பை தி வே, நான் என்ன உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். கைஸ், ஆஃப்டர் 1 hour டிரைவிங்க்கு அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். ஹோட்டல் பேர் வந்து என்னது? ஹோட்டல் ருசி. அங்கே பச்சை பசேன்னு இருக்கா. மழை பெய்யுதுடா போங்க. அதான் மழை இல்லை, வெறும் மேகண்டா. அது மேகத்துக்கு நடுவில் வெள்ளையாகும். போய் ஆயினா போ. இங்கேதான் கார் ஒன்றும் போல. என்னடா இது? எப்படா போனோம்? பேச கேட்றா. இப்படிடா நேராக போகணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் பரவாயில்ல. அங்கேருந்து அங்கே வரதுக்கு ரொம்ப கஷ்டம். அங்கே பாருங்க, பழைய காலத்து ஹீரோயின் மாதிரி ஓடி வரான் பாருங்க. ஐயோ, வண்டி தான் ஆச்சுடா. மிளகு பாரு, மிளகு. கடுமையான ஆஃப் ரோடை தாண்டி 2வது நாட்கள். இந்த மாதிரி நீ சொல்லி நான் எக்ஸ்பிரஸ் எடுத்து வந்து போனேன். செம்மையாக இருக்கும்டா. அது ஒன்றுமே ஆகாது. இந்த வண்டி ஒன்றும் ஆகாது. பவர் இருக்குது. அது இன்னும் செம்மையாக இருக்கும். அசால்ட்டாக போகும். ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம். நம்மளால அழகாக போகலாம். ஒன்றும் ஆகாது. நான் பின்னாடி உட்காரணும், முழு போயிடும். முன்னாடி எனக்கு தான் சஸ்பென்ஷனு, முழு கிடையாது. ஏய் பார்த்து வீடியோ எடுத்து நாங்கள் போயிருக்கோம். நாய் நடேஷ், இந்த மரமே பாருங்க, ஒரு மாதிரி பயமா இருக்கு. இந்த மரமே இல்லை. எப்படி இதில் உட்காந்து தெரியுமா? தைரியமானா எப்போ இது மரமே பயமா இருக்குங்க எனக்கு.
இதுக்கப்புறம் நம்ம வந்து பைக்கில் டபுள்ஸ்லாம் போக முடியாது, நடந்து போவோம் இந்த இடத்துல. இது மலை மேலே ஏறுது. ஆக்சுவலாக இப்போ தான் வாட்டர் ஃபாலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர்ஸாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கோம். எங்கேயுமே எதுவுமே தெரியல, வாட்டர் ஃபால் சத்தம் கூட கேட்கல எனக்கு. காணுமே அவனுங்களா? நான் உங்களுக்காக ஒன்று காட்டுறேன், நீங்கள் நோட் அவுட் பண்ண. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு தேன் கூடு இருக்குங்க. நான் காட்டுறேன், ரிஸ்க்கு தான் நினைக்கிறேன் அது கிட்டே போகிறது, இருந்தாலும் காட்டுறேன். போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, போய் பார்ப்போம். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தேன் கூடு. தெரியுதுங்களா? உங்களுக்கு பட்டாம்பூச்சி போய் பாருங்க, சுற்றி தேன். ரொம்ப மேடு, கடுமையான மேடுங்க இது. தயவு செஞ்சு யாரும் வந்தாலும் காரில் வராதிங்க, இந்த காரில் வரவே முடியாது. அப்படி வந்தீங்கன்னா ஜீப்பில் தான் வாங்க. சரி ஓகே கைஸ், ரொம்ப நேரம் ஆச்சு, பசங்களை ஆளை காணோம். நம்ம போய் கொஞ்சம் பார்ப்போம் என்ன ஆச்சுன்னு தெரில. டேய் எங்கடா இருக்கீங்க? பைக் அங்கே நிற்குது, ஆனால் பைக் மட்டும் தான் நிற்கிற, ஆளை காணோம். வண்டி ஆஃப் ஆயிடுச்சா? வண்டி ஏற்ற முடியல போலங்க, பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்லா ஹை பவர் இருக்க பைக்காக கொண்டு வாங்க, அப்போ தான் வந்து ஏற்றி கொண்டு போக முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தா தெளிவா. இப்போது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 hours நாங்கள் வந்திருக்கோங்க, நடந்தே வந்திருக்கோம். இந்த பக்கம் பைக்லேயும் சில பேர் வந்தாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். கீழே வந்து வாட்டர் ஃபால் சவுண்ட் கேட்குது எங்களுக்கு. அப்போது இந்த பக்கம் தான் வாட்டர் ஃபால் இருக்குது. இங்கே பாருங்கள், பூச்சி இது வித்தியாசமாக இருக்குது. இது காட்டுக்குள்ளே போகுது போதும். வெட்டிக்கிட்டாரு வெட்டிக்கலையா? தேனிடா, தேனி. ஐயோ கண்ணாடிடா, என் கண்ணாடி வந்துச்சு. இங்கே வண்டியும் அலோடு தான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வண்டி போயிட்டுருக்கு, டபுள்ஸ் போக முடியாதுன்றதுனால நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். வியூ பாருங்க, இந்த வியூ கொஞ்சம் நான் காட்டுறேன். சருகலாக போயிட்டுருக்கு. இப்படி காட்டினா இன்னும் கிளியராக தெரியும். கீழே சத்தம் கேட்குது எங்களுக்கு, வாட்டர் ஃபால் சத்தம் நல்லா வேகமாக கேட்குது. ஸோ மேலே இருந்து நாங்கள் கிட்டே நெருங்கிட்டே நினைக்கிறோம் வாட்டர் ஃபால்ஸுக்கு. வா அசோக் போகலாம், டைம் ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:36. நாங்கள் மலை மேலே இருக்கோங்க. சதா சிவகோனான்றது 2 மலைகளுக்கு இடையில் இருக்குது. நாங்கள் இந்த மலையில் போய்ட்டு இறங்கி அந்த சென்டருக்கு போனால் தான் எங்களால் வந்து அந்த அருவியில் குளிக்க முடியும், சிவனை பார்க்க முடியும். அசோக் ஹாய் சொல்லு. ஹாய். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இங்கே ஏதோ ஒன்று கண்ணை தெரியுது, ஒரு பில்டிங் மாதிரி, வண்டி பார்க்கிங் மாதிரி இருக்குங்க. நம்ம வந்துட்டோம். பைக் பார்க் பண்ணுறாங்க. ஓகேங்க, நம்ம ஃபைனலாக டெஸ்டினேஷன் வந்துட்டோம். அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைக் பார்க் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, this is a temple, Lord விநாயகா. டேய் ஒருங்கலாம் வந்துட போறா.
அதான் வந்துட்டியே. எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலக்காரமா இருக்குதா? இதுதாங்க சதா சிவகோனா. நம்ம தரிசனத்துக்கு போக போகிறோம். இப்போது இல்லை போகலாம். இங்கே நம்ம ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க. இதுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அப்படியா? எப்படி தெரியும்? சொன்னாங்க யூடியூப்ல. என் கையில் ஒரு அழகா ஒரு கும்பி உட்காந்துட்டு இருக்குங்க. கடைசியாக நம்ம வந்து சதா சிவகோனா ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தரிசனத்துக்கு போகிறதுக்கான வழி இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்ம அந்த சைடு போகணும். அந்த சைடு பார்ப்போம். அந்த சைடில் எல்லாம் போயிட்டு இருக்காங்கல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. நம்ம அங்கே போவோம் வாங்க. நிறுத்திடுவா, நீ போகிறதானே எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே ஒரு வீடியோ எடுத்துங்கண்ணா. 3 பேர் ஒன்றா நில்லுங்க. 4 பேர் ஒன்றா நில்லுங்க. எந்த பயனும் இல்லை. அவ்வளோதான், சன் செட் ஆகிடுச்சு. நாங்களும் கிளம்புறோம். இந்த ட்ரிப்பு சூப்பரான ட்ரிப்பு. ரொம்பவே அட்வென்ச்சரான ட்ரிப்பு. காலைல ஃப்ரெஷ்ஷாக இருந்தவன் இவன். இந்த கிளாமர் வண்டி நிஜமாலே அருமையான வண்டிங்க. சூப்பராக கூட்டு வந்துச்சு. இன்னும் வீட்டுக்கு போகல. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுவிக்கிறாங்களே.